வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பெரிய வெங்காயம் வச்சு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்திடலாம். இந்த பெரிய வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் அதிகமாக இருக்குது, குரோமியம் இருக்குது. உடலுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. நம்மளுடைய ரத்த அழுத்தத்தெல்லாம் இது வந்து கம்மி பண்ணுது. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் தான் செய்து காட்டுறேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து, முழு உளுந்து இருக்கு இல்லையா, அது ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம் வந்து நான் வந்து நீல வாக்கில் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகாய், வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 4 எடுத்திருக்கேன். காஷ்மீர் சில்லி மிளகா இருக்கு இல்லையா, அதையும் நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து கலர் கொடுக்கறதுக்காக ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இந்த மாதிரி வெங்காயத்தோட வந்து நம்ம அந்த கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்தெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம பேன் சூடானோடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம வெள்ளை உளுந்து போடுவோம். அடுத்தது நம்ம வந்து கடலைப்பருப்பு போடுவோம். இந்த எண்ணெயிலே வந்து அந்த வெள்ளை உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வந்து வறுபடணும். அதனுடைய கலர் வந்து லைட்டாக வந்து நமக்கு மாறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த பச்சை ஸ்மெல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம வறுத்து கொடுப்போம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே நீங்கள் வருங்க. இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரெட் சில்லி எடுத்துருக்கேன் பாருங்கள், அது வந்து ஒரு 4-5 போட்டிருக்கேன். கலருக்காக காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 3 வந்து மிளகாய் வந்து போட்டிருக்கேன் நான். இதையுமே அந்த எண்ணெயில் அப்படியே நீங்கள் வறுத்து கொடுங்க. இதெல்லாம் வறுக்கும் போதே வீடே வாசனையாக இருக்கும். அப்படியே கமகமன்னு அப்படியே அந்த பருப்பு வறுபட்டோடனே வாசனை வரும். நம்ம வந்து இதை தனியாக வறுத்த உடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இதிலேயே நம்ம வெங்காயத்தை போட வேணாம். ஏன்னா நம்ம மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டிக்கணும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்கள். மாற்றிட்டு இதை ஆற வச்சுருவோம். நம்ம எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், ஆற வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இப்போ வந்து அதே பேன்லேயே வந்து எண்ணெய் இருக்குது, அதுவே போதும். நம்ம இப்போ ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். அதையுமே அப்படியே நம்ம போட்டு வதக்கலாம். வேறு ஒன்றுமே போடல பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் இந்த வேலை நமக்கு. அப்படியே நம்ம பக்கத்தில் இருந்து அப்படியே வதக்கி கொடுங்க. அதை பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து நம்ம 4-5 பூண்டு பல் எடுத்திருக்கோம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது கொஞ்சம் காரம் சுருன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இட்லிக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இதில் நம்ம வந்து தக்காளி பழமே சேர்க்கல. நம்ம இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு துண்டு வந்து நம்ம வந்து சின்ன அப்படியே ஒரு கொட்டை புளி தான் நம்ம சேர்ப்போம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து புளி சேர்த்துக்குங்க. அப்படியே அதையுமே நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இந்த வெங்காயத்தினோட கலர் வந்து லைட்டாக வந்து மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறும் பாருங்கள். அப்படியே வதக்கி கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம அப்படியே வதக்கிட்டே இருப்போம். வதங்கினோடனே அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இஞ்சி பூண்டு புளி வெங்காயம் எல்லாமே அப்படியே நல்லா வதங்கும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. அதுக்குள்ளே இதுவுமே ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஓட்டிக்கலாம். ஏன்னா வந்துட்டு வெங்காயம் வந்து சீக்கிரமாக மஞ்சிரும். இது வந்து பருப்புன்றனால கொஞ்சம் மயறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓட விடுங்க. இதை பாருங்கள், குறப்பாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயமுமே ஆறிடுச்சு. அதையும் அப்படியே நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும் நமக்கு வெங்காயம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துகிட்டு அந்த ஜாரில் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு மிக்சியில் அரைங்க. உங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம திறந்து பார்த்தா தெரியும். இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன். அப்படியே இதை அரைச்சிருங்க பாருங்கள். ரொம்ப மழைன்னு அரைக்காதீங்க. ஓரளவுக்கு இந்த வெங்காய சட்னிலாம் வந்து நமக்கு கொஞ்சம் சொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும் போது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திக்கலாம். இதை அப்படியே வந்து ஒரு டிஷ்ஷில் ஊற்றிக்கிறேன் நான். இப்போ அப்படியே நம்ம வந்து தாளித்து கொட்ட வேண்டியது தான். இப்போ வந்து தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு வேணுன்னா நல்லெண்ணெய் கூட விட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக நான் வந்து கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுங்க. இதை நல்லா படன்னு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து எடுத்து போட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா நம்ம மேலெல்லாம் தெளிக்கும். இதை அப்படியே நம்ம எடுத்து சட்னியில் கொட்டிட வேண்டியதுதான். கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிளறி கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே கூட அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயுமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அந்த கெட்டெல்லாம் போகாது. ஏன்னா நம்ம புளி வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பெரிய வெங்காயத்தின் நன்மை பார்த்திங்கன்னா ரத்த சோகையை வந்து குணமாக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து இது கட்டுப்படுத்தி கொடுக்குது. தொண்டை இரும்பலை வந்து அதிகமாக நமக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கும். இந்த எலும்புகள் மெலிதாவதை வந்து இது தடுக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பெண்களுக்கு இந்த மாதவிடை பிரச்சனைலாம் இருந்தால் சரியாக்கிடும். வெங்காயத்தை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.